பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாதம் கோச்சாரத்தில் அவர் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குன்னு அர்த்தம். அவரே 7ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸில் பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, 2-3 யூனிட் வைக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த ஜூலை 7க்கு அப்புறம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸை பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணலாம். கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. அதற்கு மேலே செலவுகள் இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் நம்முடைய வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்காக செலவு அல்லது மனைவிக்காக செலவு இது இந்த மாதம் முழுவதுமே இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நிறைய பிரேக் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தை செவ்வாயும் பார்க்குறாரு. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கு அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அல்லது உங்களை பெரிய லெவலில் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு நீங்கள் சைன் பண்ணுவீங்க. இந்த மாதம் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம், வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உற்பத்திக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு, திருமணம் மறுக்கப்பட்டவங்களுக்கு திருமணம் இருக்குது. புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அத்தனைக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. ஸோ கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ அதில் நீங்கள் வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனாலும் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை, அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய லெவலில் வேலையில் என்னென்னலாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் சுமாராக தான் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி, இறக்குமதி பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் வெளியூரில், வெளிநாட்டில், வெளிமாநிலத்தில் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. வருமானங்கள் சுமார். அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. பெரிய லெவலில் ஷேர்ஸில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த மாதம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமையும். இந்த மாதம் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை கும்பிடுங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.